சஞ்சனா வெளியே போகிறது ஒரு அன்ஃபேரான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்மளாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ லைவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சஞ்சனா வாலண்டியராக நானே வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு போகிறேன், ஃபஸ்ட்டு 24 மணி நேரம் எபிசோடில் என்னை எல்லாரும் சேர்ந்து நாமினேஷன் பண்ணுங்க, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி வாலண்டியராக சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா அது கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்த பெண்ணே வந்து இந்த சாச்சனா தான். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வீடு வந்து பிரிக்கிறதுல இப்போ ஃபஸ்ட்டு வந்தாலும் அந்த வீடு பிரித்தாங்க இல்லையா, அந்த பெட்டு பிரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து என் மேலே தான் தப்பு இருக்குது, நான் தான் வந்து ஆண்களுக்கு அந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்டேன், அந்த ஆஃபர் கொடுத்தது சில பேத்துக்கு வந்து பிடிக்கல, சில பெண்களுக்கு வந்து பிடிக்கல, அவங்களாம் போர்க்கடி தூக்குறாங்க. அந்த ஜாக்குலின்லாம் போர்க்கடி தூக்குச்சு பார்த்தீங்களா, எனக்கு வந்து பெட்டெல்லாம் தேவையில்லை, நான் வெளியே கூட படுத்துக்கிறேன், ஆனால் அந்த ஆஃபர் ஆண்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ வந்து கொடுக்கூடாதுன்னு சொல்லி அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சாச்சனாவுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஆயிடுச்சு போல இருக்குது. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அதை பற்றி பேசிகிட்டே இருக்கும். அந்த பொண்ணு வந்து வாலண்டியராக சொல்லிடுச்சு. அப்படி பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு நாமினேஷனில் இந்த 3 பெண்களை விட்டுருங்க. அதாவது இவங்க 4 பேர் எடுத்தாங்களே, ஆனந்தி, தர்ஷா குப்தா, அப்புறம் வந்து இவங்க, அப்புறம் வந்து இன்னொரு ஆள், ஆமாம் இன்னொரு 4 பேர் எடுத்தாங்களா, அதனால் அந்த 3 பேர்த்த விட்டுருங்க, என்னை வேணால் நாமினேஷன் பண்ணுங்கள், ஏன்னா நான் தான் அந்த வீடு வந்து பிரித்ததில் எனக்கு தான் முக்கியமான பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாலண்டியராக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டாங்க. என்னை வந்து நாமினேஷன் பண்ணுங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டே வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. பார்க்க உடனே வந்து ஃபேட்மேன் எல்லாருமே சொல்கிறாங்க, அதெல்லாம் நீ அப்படியே லேசாக விட்டு கொடுக்கூடாது, இது வந்து ஒரு போட்டி மாதிரி தான், நம்ம வந்து கடைசி வரையும் போராடணும், போராடி அதுக்கப்புறம் வெளியே போனால் பரவாயில்ல அப்படி சொல்லி தீபக் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஜாக்லின் கூட வந்து சொல்லுது, இல்லை அப்படிலாம் சீக்கிரம் விட்டுறாத, நீ வந்து ஃபைட் பண்ணு அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம், நாமினேஷன் பண்ணி அது என்னங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் திருப்பி பார்த்தீங்கன்னா வாண்டடாக சாசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 3 பேரை விட்டுருக்கேன், அந்த டிசிஷன் எடுத்தது நான் தான், அதனால் நீங்கள் என்னை நாமினேஷன் பண்ணி என்னை நீங்கள் அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சுங்க, எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியது. அவங்க சாச்சனா தான் வாண்டட் அந்த டிசிஷன் வந்து எடுக்கிற மாதிரியே இருக்குது. அது டிப்ரெஷனில் எடுத்துச்சா என்னன்னா, ஜாக்லின் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதனால கூட ஒரு ஒரு இதில் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை தொடர்ந்து அவங்க வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. எப்படி பார்த்தாலும் இது அன்ஃபேர் தான். அவங்கள அந்த டிசிஷன் வந்து எடுத்தாலுமே அது எப்படின்னு சொல்கிறது தெரியல, ஆனால் ஒரு அன்ஃபேர் மாதிரியே தான் தெரியுது மக்களே. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.